காலங்காலமா வீடு கட்ட செங்கல் தான் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதை விட ஒரு படி மேலா ஃப்ளை ஆஷ் பிரிக் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஃப்ளை ஆஷ் பிரிக்னா என்ன? அது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம தினம் ஒரு தகவல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த மெட்டீரியலை தயார் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ளை ஆஷ்ன்றது பவர் பிளான்ட்ல வரக்கூடிய நிலக்கரி சாம்பல். 60% ஃப்ளை ஆஷும் 20% மணலும் 10% லைம், சிமெண்ட், 10% ஜிப்சம் ஆர் அடிட்டிவ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. செங்கலை விட ஃப்ளை ஆஷ் பிரிக் ஸ்ட்ரென்த்ல 2 மடங்கு அதிகம். செங்கல்ல 3.5 இருந்து 5 மெகா பாஸ்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஃப்ளை ஆஷ் பிரிக் எடுத்துக்கிட்டா 7.5 இருந்து 10 மெகா பாஸ்கல் வெயிட் ஸ்ட்ரென்த் இருக்கு. அது என்ன மெகா பாஸ்கல்? மெகா பாஸ்கல்னா ஸ்ட்ரென்த்தை குறிக்கிறது. உதாரணத்துக்கு உங்ககிட்ட இருக்க வண்டியில 2 டயர்லயும் சுத்தமா காத்து இல்லைங்க. இப்போ 3.5 இருந்து 5 புள்ளிக்கு நீங்க காத்தடிச்சா டயர்ல ஓரளவுக்கு காத்து இருக்கும், ஆனா ஓட்ட முடியாது. இதுவே 7.5 இருந்து 10 புள்ளிக்கு காத்தடிச்சா வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்ட்ராங்காவும் ஸ்டேபிளாவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு இதோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிருக்கும். நீங்க ஃப்ளை ஆஷ் பிரேக் யூஸ் பண்றது மூலமா கிராக்ஸ் ஆகிற சான்சஸும் ரொம்பவே கம்மி. இதுல வாட்டர் அப்சார்ப்ஷன் கம்மின்றதுனால உங்களோட பில்டிங்ல டேம்ப்னஸ் குறைவா தான் இருக்கும். லோட் பேரிங் கெப்பாசிட்டி அதிகன்றதுனால உங்களோட பில்டிங் சேஃபராகவும் லைஃப் லாங் ரொம்ப நாள் நிலைச்சுன்னு இருக்கும். ஃப்ளை ஆஷ் பிரேக்ல ஹீட் அப்சார்ப்ஷன் கம்மின்றதுனால உங்களோட வீட்டோட ரூம் டெம்பரேச்சர் எப்பவுமே கூலிங்கா தான் இருக்கும். ஃப்ளை ஆஷ் பிரேக்கோட விலை கிட்டத்தட்ட செங்கலோட ரேட்டுக்கு ஈக்குவலா தான் வரும். ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல சிமெண்டோட செலவு, பிளாஸ்டிங்கோட செலவுல நீங்க அதிகமாவே காசு மிச்சம் பண்ணலாம். ஒர்க்கும் ஃபாஸ்டா நடக்கும் அண்ட் இதுல உங்களுக்கு பெட்டரான ஃபினிஷிங் கிடைக்கும்.